என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லக்கூடிய பிள்ளைகளாய், அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய், அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சத்தியத்தை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிப்பது போல நமக்காக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே நமக்காக பாவ ரூபமானார். கலாத்தியர் 3:13 பிரகாரம் சிலுவை மரத்தில் தொங்கப்படுவன் எவனும் சபிக்கப்படுக என்று எழுதியுள்ளபடி உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாப ரூபமானார். ஏசாயா 53:12-13-14 பிரகாரம் அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து கொண்டார், நம்மை நலமாக்கும் தண்டனையெல்லாம் அவர் மீது விழுந்தது. 1 பேதுரு 2:24 பிரகாரம் அவருடைய காயங்களால் தழும்புகளால் நாம் சுகமானோம், வலிகளை பிணிகளை சுமந்து கொண்டு நமக்காக அவர் சொவியினராய் மாறினார். எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 19:10 வாசிப்பது போல இழந்து பொழுதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். பிள்ளைகள் ஆவியிலே, ஆத்மத்திலே, சரீரத்திலே, உலகத்திலே, உடலே எவற்றை இழந்தார்களோ அவற்றெல்லாம் மறுபடியும் தேடி கொடுப்பதற்காக அந்த பூமியிலே மனிதனை தேடி வந்து மனுக்குலத்தை மீட்க வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே இவற்றை கொடுப்பதற்காக எல்லாவற்றையும் இழந்தார், இழந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தார். ஆகவே தான் உயிர் உள்ளவரை என் வாய் உமது மீட்பை, மனுக்குலத்தை மீட்ட உமது மீட்பை என் வாய் எடுத்துரைக்கும் என்று உறுதி கொண்டு அவற்றை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.